வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலும் தேவன் இம்மட்டும் பாராட்டின தயவினாலே இயேசுவே நம்பிக்கையின் வாசல் இந்த ஊழியம் ஆரம்பித்து 17 ஆண்டு இந்த ஊழியத்திலோடு இந்த கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த 17ஆவது ஆண்டு இந்த ஆனுவல் ப்ரோக்ராமை நம்ம ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போம். கண்களை மூடி. சேனைகளின் கர்த்தரே, மிகுந்த இரக்கமுள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமை இரட்சகரே இயேசு ராஜா, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரோம் ஸ்தோத்திரோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் மத்தியில கர்த்தருடைய ஆளுகை இறங்கும்படிக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள், ஊழியம் உம்முடையது, வார்த்தை உம்முடையது. நீர் ஒருவர் மாத்திரம் இந்த கால வேளை இந்த ஆண்டவரே இந்த 17ஆவது ஆண்டு தொடக்கத்திலிருந்து முடிய மட்டும் ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படி, நீங்க உயர்த்தப்படும்படிக்கு ஆண்டவரே உங்க நாமம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற அந்த நாமம் விளங்கும்படிக்கு தகப்பானே உங்க பிரச்சனைகள் மதில் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வர ஸ்தோத்திரிக்கிறேன். வந்து கொண்டவர்களை துரிதமாய் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு நேராக அவர்களை திருப்பி நேரத்தோடு வந்து ஆண்டவரே இந்த கூடுகளை கலந்து கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக ஒரு தூதர்களை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் தட்டி ஆண்டவரை உற்சாகப்படுத்தி சீக்கிரமாய் கொண்டு வரும்படி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக என்னுடைய மத்தியில் வந்திருக்கிற அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து நம்மளை ஜெபத்திலே வழி நடத்துவாங்க. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனுக்குலத்தை நேசித்தபடியாலே நீர் இந்த மனுக்குலத்தை தேடி இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து உயர்த்தெழுந்த பிற்பாடு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி உம்முடைய சீஷர்கள் மேலே ஊதி உம்முடைய அபிஷேகத்தை வைத்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்னீரே. கர்த்தரை தேடும்படியாக, நித்திய ஜீவனை பெறும்படியாக இந்த பூமியில் ஆண்டவரே மனிதர்கள் உம்முடைய வார்த்தையை தேடி உம்மிடத்தில் வருவதற்கு, நித்திய ஜீவனை பெறுவதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வுக்கு வாழ்வாதாரத்திற்கு இளையோர்களையும் ஏழையும் பரதேசிகளையும் கைவிடப்பட்டவர்களையும் மன சோர்வில் இருக்கிறவர்களையும் தேவைகள் இருக்கிறவர்களையுமாய் கர்த்தர் உம்மிடத்தில் நீர் அழைத்து அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை போஷித்து ஆதரித்து அரவணைத்து நடத்தினீரே, பலப்படுத்தினீரே, தாங்கினீரே. இந்த வேளையில் தேவனே உம்மாய் தேடி வந்திருக்கிற இந்த ஊழியத்திற்காக கர்த்தாவே, இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருத்தரின் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் அப்பா. யோவான் ஸ்தானகனை குறித்து நீர் பேசும்பொழுது சொன்னீர், பரலோக ராஜ்யம் மிகுந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாய் இறங்கி வந்தது என்று சொல்லி நீர் சொன்னீரே. அதுபோல் இந்த இடத்துல இருக்கிற எல்லா தடைகள் விலகவும் உம்முடைய ஜனங்களுக்காக உம்முடைய வல்லமை ஃபோர்ஸ்ஃபுல்லாய் இறங்கி வர செபிக்கிறோம் ஆண்டவரே. வரட்டும் அப்பா. ஒவ்வொருத்தருமா நீர் சந்தியும் வந்து கொண்டு இருக்கிறவர்களை கொண்டு வரும். விசேஷமாக இந்த ஜெபத்தை ஆண்டவரே இந்த முழு ப்ரோக்ராமை பொறுப்பெடுத்து நடத்துகிற செய்தியாளர்களையும் அனைவரும் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். நீங்கள் பேச மாட்டீர்கள், பரிசுத்த ஆவியானவரே உங்களை மறைத்து அவர் வெளிப்படுவார், பேசுவார் என்று சொன்னீரே. வந்து இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் என்ன தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் நீர் அறிந்து இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பேசும். இந்த கூடுகை முடிந்து போகும் பொழுதே
வேறு ஒரு இதயம் பெற்றவர்களாக, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, இதனூலமாக பெற முடியாத ஆசீர்வாதங்கள், தடைப்பட்டு இருக்கிற தடைகள் உடைக்கப்பட்டு தேவ கிருபையை பெற்று ஆசீர்வாதத்தோடு திரும்பி போக தேவன் சாட்சியாய் இருக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடியாலே and they overcame them by the blood of the lamb and the word of their testimony. இந்த வார்த்தை டெஸ்டோமனி ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த நாள் ஒரு டெஸ்டோமனியாய் மாற தேவன் நீர் அனுகிரகம் செய்யும். நீர் இறங்கி வரும், உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் வெளிப்படும். ஆசீர்வதியும், எல்லாவற்றும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த ஊழியத்துக்காக நான் அன்போடு கூட மியூசிக் டீமாக நடத்துகிற அருமையான சார்லஸ் அண்ணனுடைய குடும்பத்தை நான் அழைத்த பொழுது சந்தோஷமாக என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே இசைக்கருவி மூலியமாய், பாடல் மூலியமாய், ஆராதனை மூலியமாக நம்மளை ஆண்டோருக்குள்ளாக வழிநடத்தும்படியாக கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்கிறாங்க. கர்மேல் பர்வதத்தினுடைய ஊழியக்காரன் ஸ்தாபர்களும் அநேக சபைகளை கட்டி வில்லேஜ் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற அருமையான அண்ணன் வந்திருக்கிறாங்க. அப்படியே ஊழியத்தின் சார்பாக கரங்களை தட்டி அவர் நம்மளை தொடர்ந்து பாடலுக்குள்ளாக, ஆராதனைக்குள்ளாக வழிநடத்தி செல்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த 17வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இதனால் நம்ம யாவருமாய் சேர்ந்து நமக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற பாடலை உற்சாகமாக இந்த காலவேளையில் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம் பெரிதான மகிமையுள்ள நாமம். அந்த நாமத்திலே நாங்கள் கூடி செபிக்க, துதிக்க, ஆராதிக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உற்சாகமாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன் என்கிற இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆண்டவரே, 17 ஆண்டுகளாக உமது வல்லமையான கரத்தை பிடித்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்த இந்த ஊழியத்தின் பாதையிலே உம்முடைய அன்பு மேலானது, அது உயிரினும் மேலானது. ஆகவே இந்த உதடுகள் இங்கு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை எல்லாருடைய உதடுகளும் உம்மை துதிக்கட்டும் என்று சொல்லி உயிருள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மை மாத்திரமே துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவை உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும். அப்பாவை உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம்
களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே, நீரே என் தேவன். உம்மை ஒவ்வொரு நாளும் தேடுவேன் ஆர்வமுடன். உமது மகிமையை வாஞ்சிக்கிறேன் என்று மோசேக்கு தந்த மகிமையை காண்பித்த தேவன், இன்றைக்கு உம்மை வாஞ்சிக்கிற உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு உமது மகிமையை நீர் காண்பிப்பீராகப்பா. உமது மகிமை, உமது வல்லமைக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவர். இந்த வேளையில் எங்களை நிரப்போம். தேவனே, நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். இந்த காலவெளியில் சொல்ல முடியுமா? தேவனே, என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், பற்றி கொண்டு கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் அந்த வலது கரமேனை தாக்குறதையா, அங்கே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் பலகரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் பலகரம் தாங்குதையா. பலகரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஒரு விஷயம் உள்ளத்திலே ஆழ்ந்திருந்து, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அல்லேலூயா. உற்சாகமாக இந்த காலவேளையில் நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். துதி ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நான் வந்து அவரை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் மத்தியில் இறங்கி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். தேவனை ஆராதிக்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற பாடல். இந்த காலவேளையிலே அதிகாலையில் தேடுகிற ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். ஜெபத்தோடு ஜெயிக்கிறதுங்களா? 65வது பாடல். தேவனே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த காலவேளையில் ஜீவனுள்ள தெய்வமாகி ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். 17வது ஆண்டில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் தம்முடைய பிரசன்னத்தினால
பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவார். ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், உம்மை அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், எங்கள் தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், எங்கள் தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்மலையாம் கிறிஸ்துவை ஆராதிப்பேன், என்னை தினமும் காண்பவரை நான் ஆராதிக்கிறேன். கண்மலையே ஆராதிக்கிறேன், சொல்லுவோமா? காண்பவரே ஆராதிக்கிறேன், காலை வேளையிலே கண்மலையே ஆராதிக்கிறேன், காண்பவரே ஆராதிக்கிறேன், எங்கள் தேவனே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன், எங்கள் தேவனே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன். முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு நாள் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை இந்த பூமியிலே. ஆகவே வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்கள் உமக்கு முன்பதாக முழங்க பணக்கடவது தகப்பனே உம்மை ஆராதிக்கிறேன். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், எங்கள் தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், எங்கள் தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். யெகோவா ஈரே ஆராதிக்கிறேன், என்னை எல்லாம் நேரத்திலும் பார்த்துக் கொள்கிறவரே உமக்கு ஆராதனை அப்பா. யெகோவா ஈரே ஆராதிக்கிறேன், எல்லாமே பார்த்துக் கொள்வேன். நீர் ஒருவரே யெகோவா ஈரே ஆராதிக்கிறேன் அப்பா, எல்லாமே பார்த்துக் கொள்வேன், எங்கள் தேவரே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன், எங்கள் தேவரே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீரின்றி வாழ்வியது இறைவா, நம் நினைவின்றி மகிழது தேவா. எல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்துவோம்.
போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா பல கோடிகள் வார்த்தைகள் நான் பேசினாலும் ஆண்டவரே நீர் பேசுகிற ஒரு வார்த்தை எனக்கு போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். எத்தனை நன்மைகள் செய்தீரப்பா. இந்த 17 ஆண்டு காலம் ஊழியத்தின் பாதையிலே எத்தனை நன்மைகள் இந்த ஊழியத்தின் மூலமாய் எத்தனை மக்களுக்கு நீ நன்மை செய்தீர். எத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை மக்கள் ஆண்டுடைய அன்பை அறிந்தார்கள். ஆகவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நாம் இந்த காலவெளியில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடந்து வந்திருக்கிறோம். 17 ஆண்டுகள் காலமாய் கர்த்தர் நம்ம கிருபையாய் நடத்தி வந்தார். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கர்த்தர் 40 ஆண்டு காலம் நடத்தி வந்தார். ஆனால் அவர்கள் பாதி வழியிலே தேவனை மறந்து போனார்கள். ஆனால் 17 ஆண்டு காலமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை நினைத்து இந்த இடத்துல நாம் அவரை துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆகவே உண்மையாக இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி வருகிறார். ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக மீண்டும் ஒரு விசையாய் 17 ஆண்டுகளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த சென்னை பட்டணத்திலிருந்து பல மாநிலங்களுக்கு, பல கிராமங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறதான பிரதர் ஸ்ரீகுமார் அவர்களுக்காகவும், பிரதர் டேவிட் நான்ராஜ் அவர்களுக்காகவும், பிரதர் ஜேக்கப் அவர்களுக்காக ஆண்டவரை
மனதார நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் இந்த சென்னை பட்டத்திலிருந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர், எங்களை போன்று இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலியமாக பல கிராமங்களிலே ஊழியங்கள் நடக்கவும் பல மிஷினரிகளை தாங்கவும் இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி வந்திருக்க நாங்கள் இந்த ஊழியத்திலே பங்கெடுப்பது முதல் முறையாக மகாபலிபுரத்திலே முதலாவது ஆண்டு நிகழ்ச்சியிலே 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக 16 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கு கலந்து கொண்டோம். மீண்டுமாய் சென்னையிலே வில்லிவாக்கத்திலே நடத்தப்பட்ட ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். 3வது முறையாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பிற்பாடு சென்னைக்கு அருமை சகோதரர் ஸ்ரீகுமார் பிரதர் மூலியமாக அழைக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். இவர்கள் மூலியமாக ஏழை எளிய மக்கள் தங்கவயலிலே, ஆந்திரா மாநிலத்திலே, கர்நாடக மாநிலத்திலே பல இந்த இயக்கத்தின் இயேசுவே நம்பிக்கையின் வாசல் ஊழியத்தின் மூலியமாக உதவியற்ற மக்களுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருக்கிற கிளை சபையின் கர்மேல் தேவ சபையின் ஊழியர்களின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கிற என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் பிரதர் ஸ்ரீகுமார் அவர்களுக்காக, பிரதர் டேவிட் நான்ராஜுக்காக மற்றும் பிரதர் ஜேக்கப் அவர்களுக்காக மனதாராக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் பெருக செய்வார். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக இன்னும் அதிகமாக நாம் செபிக்க வேண்டும். இந்த ஊழியத்துக்கு அதிகமாக இன்னும் நாம் கொடுக்க வேண்டும். இன்னும் சுவிசேஷம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே அவர்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற தர வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார். இப்பொழுதுமாய் நம்ம யாவருமாய் எழுந்து நின்று ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து செல்வோம். நம்மதில் இருக்கிற ஜோயல் அவர்கள் நம்மை ஆராதனை வேலைக்குள்ளாக வழி நடத்தி தருவாராக. நாம் எல்லாரும் இன்று வண்ணமாய் அப்படியே பாடல்களை பாடும்பொழுது தேவனை துதிக்க போகிறோம். பாதைகள் கரடு முரடானவையாய் இருக்கும் பொழுது தேவனுடைய கரம் நம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்துகிறதாய் காணப்படுகிறது. என்னை தோளில்
என்னை கரத்தை பிடித்த நாள் முதல் அவர் கைவிடவே இல்லை. இந்த ஊழியத்தை ஆண்டவர் 16 ஆண்டுகள் கரங்களை பிடித்து நடத்தி வந்து 17வது ஆண்டுக்குள்ளாய் தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். நாம் எல்லோரும் அதை உணர்ந்தவர்களாய் கைகளை தட்டி ஒன்றாக பாடலாம். என்னை கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். முன்னேறி முன்னேறி சென்றிடுவோம் விசுவாசத்தால் தானே. பாரெங்கும் நற்செய்தி கூறிடுவோம் விசுவாசத்தால் தானே. முன்னேறி 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 சென்றிடுவோம் விசுவாசத்தால் தானே. பாரெங்கும் நற்செய்தி கூறிடுவோம் விசுவாசத்தால் தானே. விசுவாசத்தால் மாற்றமே, விசுவாசத்தால் மாற்றமே, விசுவாசத்தால் மாற்றமே, விசுவாசத்தால் மாற்றமே. முன்னேறி முன்னேறி சென்றிடுவோம் விசுவாசத்தால் தானே. பாரெங்கும் நற்செய்தி கூறிடுவோம் விசுவாசத்தால் தானே. விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாதது. விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாதது. வேதத்தில் இல்லாதது, வேதத்தில் இல்லாதது, வேதத்தில் இல்லாதது, வேதத்தில் இல்லாதது. முன்னேறி 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 சென்றிடுவோம் விசுவாசத்தால் தானே. பாரெங்கும் நற்செய்தி கூறிடுவோம் விசுவாசத்தால் தானே. காசரே காரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். காசரே காரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிரும் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். காசரே காரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
கண் முன்னே பதறாமல் கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறப்பாரே. 17 ஆண்டுகள் தேவன் இந்த ஊழியத்தின் மேல் இரக்கமாயிருந்து அற்புதங்கள் அதிசயங்கள் தேவனுடைய கரத்தினால் ஊழியர்கள் மூலியமாய் அவர் செய்த மகிமைகளை குறித்து நாம் ஸ்தோத்திரங்களை சொல்லி கைகளை தட்டி உற்சாகத்தோடு இந்த வரியை சேர்ந்து பண்ணுவோம். என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். நாம் எல்லோரும் அப்படி நின்ற வண்ணமாய் கைகளை உயர்த்தி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இது ஒரு தனிப்பட்ட ஒரு நேரம், நமக்கும் தேவனுக்கும் உறவாடுகிற ஒரு நேரம், நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடுகிற ஒரு நேரம், நாம் தரைமட்டமாய் நம்மை தாழ்த்துகிற நேரம், தேவனிடத்தில் மன்றாட போகிறோம். மோசே நோக்கி சொல்கிறார், உன்னுடைய காலணிகளை நீ கழட்டு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது. நாம் தேவனிடத்தில் நெருங்கும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கைகள், கந்தையான வாழ்க்கைகள், அழுக்கான வாழ்க்கைகளை களைத்து எறிந்து தேவனிடத்தில் செல்ல தகுதி பெற வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்கும் நம்மை நாம தகுதிப்படுத்துகிற ஒரு நேரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கர்த்தாவே, என்னையை நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா, என்னையை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய பாவங்களை உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. நீர் கழுவுங்க ராஜா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க என்று சொல்லி ஒரு அர்ப்பணிக்கிற நேரம். It's a personal time between you and God. We need to confess all our sins to the Almighty. ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுகிறோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, அறிக்கையா என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல் சுமந்தீரே நன்றி. மறுபடியும் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அறிக்கையாய் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 17 ஆண்டுகள் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. கடைசியாய் கைகளை உயர்த்தி மறவாமல் எல்லாரும் கைகளை மறவாமல் நினைத்தீரையா. எங்களுடைய ஊழியங்களை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய எல்லா இயலாமைகளையும் ஆண்டவரே நீர் 17 ஆண்டுகள் நீர் நினைத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீர் கணக்கில் வைக்காதபடி அதை கர்த்தாவே மேற்குக்கும் கிழக்குக்கும் எத்தனை தூரமோ அத்தனை தூரமாய் எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. இந்த நல்ல தெய்வத்தை நாங்கள் எப்படி நன்றி சொல்ல போகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல தெய்வத்தை ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்களை கர்த்தாவே, அது விவரிக்க முடியாத அற்புதங்கள் ஆண்டவரே. என்னால் முடிந்ததெல்லாம் ஒன்றுதான், ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று ஓயாமல் நாங்கள் கர்த்தாவே உம்மை பின்பற்ற, உம்மை பின்பற்ற, உம்முடைய வசனங்களை பின்பற்ற, உம்முடைய வார்த்தைகளை பின்பற்ற, உம்முடைய நல்ல சீடர்களாய் நாங்கள் வாழ்ந்து பிறர்களை சத்தியத்துக்குள்ளாய் நடத்தி நாங்கள் செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில நீர் அற்புதமாய் எங்களை அபிஷேகத்திற்குள்ளாய் நீர் நடத்தி வருகிற தயவுக்காய் நாம் நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்தி கொண்டு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஞ்சி இருக்கிற நேரங்களை இந்த கரங்களை தாழ்த்துகிறோம். நீரே நடத்தி கொடுக்க முடியாது ஆண்டவரும் மீட்பரும் உலகத்தின் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி நிற்கிறோம். ஜீவன் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பாடி ஸ்தோத்தரிக்கவும் தேவனை ஆராதிக்கவும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான இந்த மியூசிக் டீமுக்காக, சார்லஸ் அண்ணனுக்காக, அருமையான தம்பி சானுக்காக, சாதுக்காக, ஜோயலுக்காக, அவங்களுடைய ஃபேமிலிக்காக நன்றி செலுத்துகிறேன். மிக சிறப்பாய் நம்மளை கர்த்தருக்குள்ளாக ஆராதனைக்குள்ளாக நடத்தினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 17ஆவது ஆண்டு இந்த ஊழியத்துக்கு நான் அழைத்த பொழுது ஒவ்வொருத்தரையும் இப்படியாய் நான் சொல்லி அழைத்தேன். காலேபுக்கு ஒரு மகள் இருந்தால், அந்த மகளை அவன் திருமணம் பண்ணி கொடுத்தான். அவள் திருமணம் பண்ணி கொடுத்த பின்பாக அவள் ஒரு நாள் தன் தகப்பனிடத்தில் கேட்டாள், நீ எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டான். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று. அப்பொழுது காலேப் அவங்களை நோக்கி கேட்ட பொழுது, காலேப் மேல்புறமும் கீழ்ப்புறம் உள்ள நீர்ப்பாய்கிற தோட்டத்தை, விளைச்சல் உள்ள ஒரு நீர்ப்பாய்ச்சலான மலை தேசத்தை
அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் இந்த 17வது ஆண்டு இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு நீ தர வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இந்த தொடக்கத்திலேருந்து முடிய வரைக்கும் ஒரு மனதில் உங்களை முக்கியமான காரியத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரத்தில் கேளுங்க. ஒரு மனிதனே, ஒரு காலேபே தன் மகள் கேட்டுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு ரெட்டாத்தினியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொன்னால், நம்ம பரமபிதாவாக தேவன் நிச்சயமாய் பல காரியங்களை செய்வார். ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு காரியத்தை, இந்த ஒரு முக்கியமான காரியம் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரை, ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. இந்த நம்பிக்கையின் வாசலுடைய ஊழியத்தில் இந்த 17வது ஆண்டு இந்த நடக்கிற இந்த ஊழியத்தில் உங்கள் மேலே இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்து அனுப்புவார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நான் உற்சாகப்படுத்துகிறேன். சரி, இந்த நேரம் நான் சொன்ன போல் ஒரு 11 மணிக்கு நம்ம ஊழியக்காரை நாங்கள் அழைத்திருந்தோம். ஒரு மணிக்கு நம்ம கொடுத்து விடவே, 1 மணிக்குள்ளே 11:30க்கு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்திருந்தோம். இன்னும் ஐயா வரல. அதனால் என்னுடைய பகுதி ஒன்று இருக்குது, அதை நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் எப்படியா சொல்லி இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஃபுட்பால் பிளேயர், நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஃபுட்பால் ஆடுறதுக்கு முன்பாக வார்மிங் அப்புன்னு சொல்லுவாங்க. நல்லா தயார்படுத்தி கொள்வதற்காக உடம்பை வார்ம் பண்ண சொல்லுவாங்க. நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கை காலெல்லாம் ஃப்ரீ ஆக்கி சொல்லுவாங்க. எதுக்குன்னா அப்போ தான் எதிராளி போட்டியோடு கூட நல்லா விளையாடி ஜெயிக்க முடியுன்றதுக்காக. அதுபோல் என்னுடைய இந்த தொடக்க செய்தியானது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு வார்ம் அப் மாதிரி வரப்போகிற உங்கள் மேலே ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுகிற, நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு உங்களை தயார்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கதையோடு கூட எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆண்டவரே அறியாத, கடவுளே இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இருந்தார். அவர் எப்பவுமே கடவுள் இல்லைங்க, மனுஷன்தான், அவனுடைய பலத்தில் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பல வருஷமாக சொல்லி கொண்டிருந்தார். திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு காட்டு பகுதியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படி போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கரடி அவரை துரத்த ஆரம்பிச்சுதான். இவர் அங்கேயும் ஓடி பார்க்குறாரு, முடியல. கடைசியா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்துட்டார். ஏன்னா இத்தனை வருஷம் என்னை பற்றி தப்பாகவே சொல்லி கொண்டு வந்தேன் எல்லாருக்கும், இப்போவாது என்னை கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இறங்கி வந்துட்டார். வந்துட்டு அவர்கிட்ட, என்னப்பா என்னை கூப்பிட்டியே, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னா, இந்த கரடிக்கிட்டேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது ஏசாமி கேட்டாராம், 20 வருஷம் என்னை கூப்பிடவே இல்லை, இப்போ மட்டும் ஒரு பிரச்சனைன்னு மாட்டம் வந்தவுடனே என்னை காப்பாற்றுறதுக்கு கூப்பிட்டு இருக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு தான் அவன் கொஞ்சம் யோசித்தானா. ஆமாம் ஆண்டவர், இது நியாயம் இல்லை தான், ஏதோ தெரியாமல் பயத்தில் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு, நான் மாற விரும்பலை, வேணும்னா எதிர்க்க இருக்க கரடியை மாற்றிருங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் வந்ததுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு கரடியை கிறிஸ்டினாக மாற்றிட்டார், கிறிஸ்துக்கெல்லாம் மாற்றிட்டார் கரடியை. அவன் என்ன யோசித்தான், கரடி மனம் திரும்பிச்சுன்னா என்னை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்தான். கரடி என்ன பண்ணுச்சு, மாறின உடனே முட்டி போட்டு ஜபிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே, பசியோடு கூட இருந்தேன், எனக்கு முன்பாக ஒரு நல்ல ஆகாரத்தை நீங்கள் கொடுத்துரு, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு எதிர்க்க இருக்கிற ஆளை காலியை பண்ணிச்சு. என்ன நான் கருத்து சொல்ல வரேன்னா, நிறைய வேளையில் அந்த மனுஷனை போல தான், நீ மாற விரும்புறியாப்பா, உனக்கு எதனா மாற்ற வேணுமா, எனக்கு மாற்ற வேணாம் ஆண்டவரே, எதற்கு முன்னாடிக்கிறாங்க பாரு, அவங்கள மாற்றுங்க, இவங்கள மாற்றுங்க, நான் சரியாக தான் இருக்கிறேன், அவங்கள தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா நமக்குள்ள மாற்றங்கள் நிறைய வர வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் ஆண்டவரை இவங்க மாறணும் அவங்க மாறணும்னு சொல்கிறத காட்டிலையும் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாற்றம் வந்தால் நான் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள
எனக்கு கிருபை தார ஆண்டவர் என்று சொல்லி அடி கண்களை மூடி ஜெபத்தோடு கூட ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். பிதாவே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சேர்ந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எல்லாரும் சேர்ந்து கிருபையே அடியே தேவ கிருபையை வாஞ்சிங்க, கிருபையினால் நிரப்பப்படும் என்று கேளுங்க. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. எல்லாரும் சேர்ந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. செய்த கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக சிவனே, இந்த பகல் வேளையில நிறங்கள் மதுவில் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் நன்றி. இப்பொழுதும் தகப்பனுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று மெல்லிய சத்தத்தோடு கூட ஆதாமை தேடி வந்தவரோடு கூட பேசி அவருடைய எல்லாவற்றையும் மாற்றினாண்டவர். இந்த பகல் வயலில கர்த்தாவே, எத்தனையோ ஆராதனை நாங்கள் ஆண்டவரே போயிருந்தாலும், எத்தனையோ ஆண்டவரே செய்திகளை கேட்டு இருந்தாலும், இந்த நாளிலே எங்க பேரை சொல்லி கூப்பிட்டு எங்களோட பேசி எங்கள் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிறனை மறைத்து வெளிப்படுங்க. மாம்சத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாதபடி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள தக்க பிரசங்கிக்க கிருபை தாரும். எல்லா தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்திலே பவுல் பிலிப்பியர் சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் தேவன் உங்கள் குறைகளை
கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக குறைகளை பிதாவாக தேவன் தம்முடைய குமாரனாக இயேசுவின் அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே நம்மளை நிறைவாக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பகுதியில் பல குறைகள் இருக்கும். ஒவ்வொரு குறைகளையும் தேவனாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே நமக்கு ஒரு நிறைவை இந்த பகல் வேளையில கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. அப்படி யோசிக்கும் பொழுது அநேகர் குடும்பத்தில் இருக்கிற குறை இன்னும் ரட்சிக்கப்படாம, ஆண்டவரை அறிந்து கொண்ட வேலை அறிந்து கொள்ளாமல், பாவத்திலிருந்து விடுதலை பெறாம ஒரு ரட்சிப்பு குறைவா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைவா இருக்கிறது. விசுவாசம் குறைவா இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியங்கள் குறைவா இருக்கிறது. ஜெப வாழ்க்கை குறைபடும் பொழுது அநேக காரியங்களிலே நாம் ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாளிலே எந்தெந்த பகுதியிலே நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவத்திலே நாம் குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே நமக்கு ஒரு நிறைவை தேவனாக கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்துல என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் கணவன் ரட்சிக்கப்படல, அல்லது என் சகோதரன் என் சகோதரி ரட்சிக்கப்படல, அவருடைய விசுவாசமான வாழ்க்கை இல்லை, ஜெப வாழ்க்கை இல்லை, வேதத்தை வாசித்து வேத வசனப்படி வாழ்கிறதுல ஒரு பெரிய குறைவு இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபங்கள் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்திலே நான் குறைவுபட்டிருக்கிறேன் என்று சொல்லி எந்தெந்த பகுதியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு குறைவுகள் இருக்கிறதோ ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், உன் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்திலே அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேக உடைய வாழ்க்கையில இந்த பூமியில வாழக்கூடிய அநேக வாழ்க்கையில அநேக குறைவுகள் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில தொடர்ந்து தரித்திரங்கள், தொடர்ந்து பண பிரச்சனைகள், கடனான வாழ்க்கைகள், அநேகருடைய வாழ்க்கையில சரிகிற பலவீனங்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள், போராட்டத்தோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அநேக குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார், ஜெபிக்கிறார்கள். அவர்களை பிடித்து நீங்கள் ஒரு வார்த்தை கேட்பீர்களானால் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா? நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் வாழ்கிறீர்களா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாய் தான் இருக்கிறது. இவ்வளவு வாக்குத்தத்தங்கள், இவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. படைத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக குறைவுகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், அது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் மாத்திரம் அல்ல, நம்மளை இந்த பூமியில வாழும் பொழுதும் மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, விடுதலையோடு கூட, மேன்மையோடு கூட நம்முடைய வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த பகுதியில உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் குறைவு இருக்கிறதா, அல்லது இந்த பூமியில வாழ்கிற இந்த பூமிக்குரிய காரியத்தில் உனக்கு குறைவு இருக்கிறதா, அல்லது உனக்கு கொடுக்கப்பட்ட உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, அல்லது நீ செய்கிற வேளையில எந்த பகுதியில் எது இல்லாமல் இருக்கிறதோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் தேவன், பவுல் சொல்லுகிறார், என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே அவர் நிறைவாக்கி தருவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எந்த பகுதியிலே உன் வாழ்க்கை குறைவாய் இருக்கிறதோ,
குறைவை நிறைவாக்குற ஐஸ்வர்யமுள்ள ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை உங்கள் மேல இறங்கி வரும். அல்லேலூயா. உங்களால ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. உங்களால வேதத்தை வாசிக்காமல் இருக்கவே முடியாது. உங்களால பரிசுத்தர் குறைச்சலோட அப்படியாய் வாழ முடிய, பரிசுத்தத்தோட வாழும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்னால எல்லாம் குறைவும் மாற்றி ஒரு நிறைவை உண்டாக்குவார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக குறைகள் இருக்கிறது பார்க்கிறதுக்கு. ஆனா என்னோடு கூட ஆணித்தரமாய் ஒரு காரியத்தை குறித்து ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு எப்படிப்பட்டான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அன்பு குறைந்த கிறிஸ்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஒரு காலத்துல கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அவங்க சண்டை போட மாட்டாங்க. கிறிஸ்தவங்க என்று சொன்னாலே அவர்கள் யாரையும் புறங்கூற மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் பொய் பேச மாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட காலம் தாண்டி இப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அநேகர் நம்மளை குறித்து தவறாய் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை உலகத்துக்குள்ளாக காணப்படுகிறது. அதை குறித்து நான் அப்படியே தியானிக்கும் பொழுது எங்கே நம்ம தவறு இருக்கிறோம், எது நம்முடைய வாழ்க்கையில நிறைவு வர வேண்டும் என்று யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுத்த அவர் சொன்ன ஒரு பகுதியை தான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, பிதா என்னிலே அன்பா இருக்கிறத போல நானும் உங்களிலே அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்துருங்கள். இன்னைக்கு எங்கே கிறிஸ்தவம் விழுந்து கிடக்கிறது சொன்னால், இன் லவ், அன்பிலே விழுந்து கிடக்குது. அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ இடத்துல காணப்படுகிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த 17வது இந்த ஆண்டு விழாக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்களை கொண்டு உங்களுக்குள்ள அவர் அன்பிலே நிலைக்க செய்து இந்த அன்பை கொண்டு உங்களை வெளியே கொண்டு போய் அநேகருக்கு நீங்கள் வாயை தந்து பிரசங்கிக்காமலே உங்க மூலியமாக அநேகரை ஆண்டவருக்குள்ள வருகிற ஒரு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்ற அனுப்ப போகிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அன்பு இருக்கும். நம்ம அன்பிலே நிலைத்திருப்போமானால் அன்பு இருக்கிற இடத்துல சண்டை வராது. அன்பு நிறைந்த ஓங்கி இருக்கிற இடத்துல வாக்குவாதம் வராது. அன்பு ஓங்கி இருக்கிற இடத்துல ஈகோ காணப்படாது. ஆனா அன்பெல்லாம் ஓரமாய் வைத்து அன்பில்லாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு அன்பு இழந்தவர்களாக, சமாதானம் இழந்தவர்களாக, அன்பு இல்லாததுனால பல காரியங்கள் இருதயங்களை ஆக்கிரமித்து இருக்கிறபடியால நாம் சரியான கிறிஸ்துவை வெளியே பிரதிபலிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறது. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராக தேவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படி, அந்த அன்பிலே வாழும்படி, அந்த அன்பினால நாம் நிரப்பப்படும்படிக்கு ஆண்டவராக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா அப்படி அமர்ந்து உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, இந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி. அப்படிப்பட்டான அந்த தேவ அன்பினாலே கர்த்தர் குறைவுள்ளவராய் இருக்கிற நம்மளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா. அன்பினா என்ன பிரதர்? அன்பு என்ன செய்யும் பிரதர் அப்படின்னா, ஒரு வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 5 ஆசீர்வாதம் அன்பு நமக்குள் இருந்தாக்கா இதெல்லாம் வரும் என்று சொல்லப்படுகிறது. அன்பு இருந்தாக்கா என்ன ஆசீர்வாதம் வரனா, முதலாய் சொல்லப்படுகிறது யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீங்கள் இயேசு சொல்ற, உங்களை இனி நான் வேலைக்காரன் என்று அழைக்காமல் என்னுடைய நண்பன் என்று உங்களை அழைப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், you will no more called servant but you will be called as my friend. என்னுடைய friend என்று சொல்லி உன்னை நான் அழைப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை வேலைக்காரனை அழைக்க மாட்டேன். அதுதான் அன்புல நாம் நிலைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவுடைய ஃப்ரெண்டாக நாம் இருக்க முடியும். அல்லேலூயா.
இரண்டாவது சொல்லப்படுகிறது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அன்பு உள்ளத்துல இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புத்தகம் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அன்பு நமக்குள் இருந்தால் இந்த அன்பானது தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நம்முடைய கண் காணவில்லை, நம்ம செவி கேட்கவில்லை, நம்முடைய மனதிலே தோண்டப்படவில்லை என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்டான ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக, அன்பு செலுத்தவர்களுக்காக, அன்பு நிறைந்தவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். திருப்பி சொல்லுகிறேன், தேவனிடத்துல நான் வைக்கிற அன்பு, தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பானது என் வாழ்க்கையில எப்படிப்பட்டான நன்மையை கொண்டு வருமானால் என் மனதிலேயே தோன்றி இருக்காதான் அந்த ஆசீர்வாதம். நான் கண்ணிலேயே பார்த்திருக்க மாட்டேனா, அதை குறித்து என் காதலியே கேட்டு இருக்க மாட்டேனா. அப்படிப்பட்டான ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை அன்பு நிறைந்திருக்கிற மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா நான் பேச சொல்றது? புரியுதா? ரொம்ப வேகமா போறேன், நான் புரியலையா? புரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 சொன்னேன், மிடில் போகும்போதே சொல்லிடுறேன். நம்ம லஞ்ச் முடிஞ்ச உடனே ஒரு பைபிள் காம்படிஷன் வைக்க போகிறோம், பைபிள் குவிஸ் வைக்க போகிறோம். அப்போ பிரதர் என்ன சொன்னார்னா, டேவிட் பிரதர் தான் நடத்த போகிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, பிரதர் 20 ப்ரைஸ் வாங்கியிருக்கிறோம், 17 ப்ரைஸு ஸ்பாட்லேயே கொடுத்துருவோம், 3 ப்ரைஸ் மட்டும் லாஸ்ட்டில் வைப்போம் பிரதர். ஏன்னு கேட்டேன். சொன்னார், யார் தொடக்கத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு செய்தியை கேட்டு அத்தை கடைசியாக சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுப்போம் பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒரு கை தட்டுங்க. இப்படி ஒரு நல்ல ஆலோசனை அவருக்கு. இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாதவங்களுக்கு எளிதான ஒரு சான்ஸ் என்னன்னா, இங்கே கொடுக்கப்படுகிற செய்தியை உள் வாங்கி கடைசியில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. 3 பேருக்கு வச்சுருக்கிறோம், அதில் ஒன்று கிடைக்கும். அதனால உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். சரி, 3 காரியத்தை சொன்னேன். முதலா இயேசுவின் நண்பனாய் மாறுவோம். 2வது எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கும். 3வது அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என் கண் பார்க்கவில்லை, என் செவி கேட்கவில்லை, என் மனதில் தோண்டவில்லை, அப்படிப்பட்ட நன்மையை வைத்திருக்கிறாரா. யாக்கோபு 4வது காரியம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, crown of life, those who love the God, தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள், தேவனுடைய அன்பு உடையவர்களாய் வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் the crown of life கொடுக்கிறாராம். ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருகிறான். ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருகிறாராம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் கடைசி 5வது ஆசீர்வாதம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, they will inherit the kingdom of God, அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இப்படியா நான் சொல்லுகிற 5 ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். What is the power of love? அன்பினுடைய அந்த வல்லமை என்னங்க? அன்பினுடைய வல்லமை என்னன்னா, ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அன்புக்கு இருக்கிற வல்லமை என்னன்னா, திரளான பாவங்களை அது மன்னிக்க கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில என்னால இவங்களை மன்னிக்கவே முடியல, என்னால இவங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியல, இவங்க செய்த துரோகங்களை என்னால நினைக்காம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கையில என்ன அங்க வாழ்க்கையில குறைவு இருக்குதுன்னா, அன்பு அங்க குறைப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய அன்பு இருதயத்தில் நிரப்பப்பட்டு இருக்குமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்குமா? இட்ஸ் அ பவர். சொல்லாது ஒரு பெரிய வல்லமை, எல்லா துறலான பாவங்களை மன்னித்து விடுமா. 2வது காரியம், எபேசர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, the love will sacrifice, it is a fragrant sacrifice, சுகந்த பலியாக, சுகந்த வாசனையின் பலியாக அது தன்னை தியாகப்படுத்தக்கூடியதா இருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த பகுதி சொல்லுகிற, இயேசு கிறிஸ்து தன்னை தியாக சுகந்த பலியாக ஒப்பு கொடுத்தாராம். we will sacrifice. எல்லா காரியத்திலும் ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் வரும்.
இன்னைக்கு தியாகம் ரொம்ப கம்மியா இருக்குங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில. ஒரு உபவாசம், ஒருவேளை சாப்பாடு இன்னைக்கு விட்டு உபவாசம் பண்ணி தனக்காக தன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் நின்று அழுது ஜெபிக்கிறதுக்கு குறைப்பட்டு இருக்கிற ஜனங்களா இருக்கு. ஏன்? உள்ள அன்பு குறைவுபட்டு இருக்கிறது. எல்லாம் நிறைவா இருக்கிறது, எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு நல்ல உணவு இருக்கிறது, எனக்கு நல்ல வஸ்திரம் இருக்குது, எனக்கு நல்ல வீடு இருக்கிறது, நான் எதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் என்று அநேக பேர் யோசித்து உபவாசத்தையும் ஜெபத்தையும் விட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அன்பு இல்லாததினாலே உபவாசமும் ஜெபமும் அநேகருடைய வாழ்க்கையில குறைவுபட்டு, தியாகம் இல்லை, அர்ப்பணிப்பு குறைவுபட்டு இருக்கிறது. அதனால பெரிய மாற்றங்களை நாம் தேசத்தில் பார்க்க முடியவில்லை. மூன்றாவதாக இந்த அன்பு உடைய the power of love is what னா யோவான் 4:18 சொல்லப்படுகிறது. அன்பு பயத்தை பூரணமாய் வெளியே தள்ளும், பயத்தை பூரணமாய் புறம்பாக்கும். உள்ள பயமே வராது. இன்னைக்கு யாரை பார்த்தனாலும் கேளுங்க, நீங்க பயப்படுறீங்களா இல்லைன்னு கேளுங்க. அநேக பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு வாழ்க்கை குறித்து பயத்தோடு கூட இருப்பாங்க. ஒரு பயம் இருக்கும், எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கும், பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கும், அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பு நிறைவாய் ஊற்றப்படும் பொழுது, அன்பு நிறைவாய் இருக்கும் போது பயத்துக்கு அங்கே இடம் இருக்காது. அப்போ நம்முடைய இருதயத்தில் வேற ஏதோ ஆக்கிரமித்து இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் செபிக்க போற, ஆண்டவரை இன்னைக்கு என் உள்ளத்தில் ஆக்கிரமித்து இருக்கிற உலக காரியங்கள், ஈகோ, அசுத்தங்களை நீக்கி என் இருதயத்தை உம்முடைய அன்பினால நிரப்புங்க ஆண்டவர் என்று கேட்க போகிறார். அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஆப்பிள் வியாபாரம் பண்ணுகிறவர், ஒரு ஐயா, கொஞ்சம் முதியவர், அவர் ஆப்பிள் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த ட்ரெயின் விசில் கொடுத்து மூவ் பண்ணிட்டாங்க. அப்படி மூவ் பண்ணும் பொழுது அதை பிடிக்கணும்னு ஒருத்தர் கடைசியாக ஓடி எப்படியாவது அந்த ட்ரெயினை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வேகமாக ஓடி போகிற வேகத்தில் அந்த ஆப்பிள் வைத்திருக்கிற அந்த பழத்தட்டை அவர் தள்ளி விட்டு போய் ட்ரெயின் ஏறி போயிட்டார். அந்த மனுஷன் ரொம்ப வருத்தத்தோடு கீழே விழுந்த செதுற ஆப்பிள் எல்லாம் அப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு. சில ஆப்பிள் போய் அங்கே இருக்கிற அந்த அசுத்தமான தண்ணியில் விழுந்து போனது, சில ஆப்பிளுக்கு அப்படியே ஒரு அழுக்காய் நசுங்கி போனது. எது நல்லாக்குதுன்னு அப்படி பார்த்து மட்டும் எடுத்துன்னுக்கிறாரு. யாரும் உதவி பண்ணல. ஒருத்தர் மாத்திரம் அங்கே ட்ரெயின் அவங்க யாரோ சொந்தக்கார அனுப்புறது வந்தவர், அவர் கூட கீழே விழுந்து தட்டிட்டு போயிட்டாங்களா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆப்பிள் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணாராம். ஹெல்ப் பண்ணும்போது இதெல்லாம் எவ்வளோ இருக்குது, இந்த ஆப்பிள் எவ்வளோ கீழே வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை நான் கொண்டு வந்தேன், இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறது, அவரும் வேகத்துக்கு போகிற தள்ளி விட்டு போயிட்டார் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லும் பொழுது, கீழே விழுந்தெல்லாம் ஆப்பிள் அவருடைய தட்டில் எடுத்து வச்சுட்டு என்ன நஷ்டமாச்சோ அந்த நஷ்டத்துக்கு மேலே ஒரு பணத்தை அவர் கையிலேருந்து எடுத்து அவர் கையில் கொடுத்தாராம். அந்த ஆப்பிள் விற்கிற வியாபாரி கேட்டாராம், இந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்களா, அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவங்களுக்கு தெரிந்து கிறிஸ்தவங்க, இயேசு கிறிஸ்து உடையவங்க தான் இப்படி செய்வாங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வேளையில் நம்ம திரும்பி போகிறோம், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம உறவுகளை நம்ம தள்ளி நீக்கிறோம். யாரோ தள்ளி விட்டு போனதுக்கு வேற யாரோ ஏற்றுக்கொள்ளுகிறாங்கன்னா அந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு தான் இன்னைக்கு we need in this world. இன்னைக்கு இந்த உலகம் கிறிஸ்தவம் என்ன கிறிஸ்தவம் என்று சொன்னால் அன்பு நிறைந்த ஒரு கிறிஸ்தவத்தை தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்க, மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டான ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லேலூயா. சரி, ஒரு நபரை மாத்திரம் அவங்க மத்தியில் அவருடைய அன்பு நிறைந்த அவருடைய வாழ்க்கையில் எப்படி செய்ய, வேதத்தில் நிறைய பேர் தேவனிடத்தில் அன்பாக இருந்தார்கள். நான் நிறைய பேர் அந்த வேதத்தில் கேரக்டரை வாசிக்கும் போது யோசுவா தேவனிடத்தில் மிகவும் அன்பு செலுத்தினார். அந்த அன்புக்கு அடையாளமாக ஆசாரிப்பின் கூடாரத்தில் மோசையோடு தான் கர்த்தர் பேசுவார் அழைத்து. ஆனால் மோசை ஆண்டவர் பேசிட்டு போயிடுவார், மோசையும் கூடாரத்தை விட்டு வெளியே போயிடுவார். ஆனால் யோசுவா கூடாரத்தை விட்டு வெளியே போக மாட்டார். வாலிப நாட்கள் கூடாரத்திலே அந்த தேவ பிரசன்னத்திலே காத்திருப்பார் பல நாட்கள். அவருக்கு ஒன்று தெரியாது,
பின்காலத்துல இந்த முழு இஸ்ரவேலுக்கும் என் ஆண்டவர் என ஒரு தலைவனாக மாற்ற போகிறார். என் வார்த்தையிலே சூரியனை கர்த்தர் நிறுத்த போகிறார். என்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்கு என்னை கொண்டு போவதுக்கு ஒரு தலைவனை கர்த்தர் கொண்டு போவார் என்று அவர் நினைக்கல. அவருக்கு யாரும் சொல்லல, அவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படல. ஆனால் தேவனிடத்துல வைத்து அன்பு நிமித்தமாய் யோசுவா தேவ பிரசன்னத்திலே காத்திருந்தார். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, குடும்பத்தாரே, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனத்திலையும் தேவ பிரசன்னத்திலும் நீங்க காத்திருந்தால் உங்கள் எதிர்காலம் நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நீங்க செபிக்கிறதுக்கும் மேலாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தானியேல் வாழ்க்கையில அந்நிய தேசம்தான், ஆனால் அவன் செபிக்கிறத மறக்கவில்லை. காரணம் தேவன் மேல வைத்த அன்பு. ராஜ்யத்தில் இருந்தான், எல்லா அரண்மனைக்குடைய வசதியும் இருந்தது, ஆனால் ஒரு நாள் கூட ஜெபத்துல சோர்ந்து போகவில்லை. எல்லா நன்மை இருந்தும் ஜெபத்துல இருந்தா. அது எதை காட்டுகிறது சொன்னால் தேவன் பேர் மேல வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. உனக்குள்ள அன்பு இருக்குமானால் உன் முழங்கால் தானாய் தேவனுடைய சமூகத்தை தேடி வரும். உங்களுக்கு தேவன் மேல அன்பு இல்லை என்று சொன்னால் செபிக்கவே முடியாது. உங்களுக்கு தேவன் மேல அன்பு இல்லை என்று சொன்னால் தேவ பிரசன்னத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு தேவன் மேல அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் உட்கார்ந்து பல மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை உங்களால் வாசிக்கவே முடியாது. காரணம் அன்பு இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாதுங்க. நீங்க யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் மேல அன்பு வைத்தவர்கள் அவர்கள் தேவ பிரசன்னத்தை அதிகமாய் நாடினார்கள். அவங்க வாழ்க்கையில குறைவுகள் வந்தது, குறைவு காணாதபடிக்கு ஆண்டவராக தேவன் நிறைவாக்கி தந்தார். அல்லேலூயா. இப்படி அநேகர் இருந்தாலும் உங்கள் மத்தியில் ஒருவரை நான் வைக்க விரும்புகிறேன். யார் என்று சொன்னால் யோசேப்பு என்று ஒரு நபர். இந்த யோசேப்பு யார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு முதல்ல அன்புள்ளவரா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உண்மையாவே அன்பு தேவ அன்பு நிறைந்தவர். எதை வச்சு சொல்றீங்கன்னா, 50ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அது நன்மையாய் மாற்றினார் என்று தன் சகோதரர்களை அவங்க செய்த தீமைகளை மன்னித்தான். ஹல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில், அன்பு, the power of love is forgiving. துர்லான பாவத்தை மன்னிக்கும். அதுக்கு அடையாளமாக யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் அப்படி அன்பு நிறைந்தவனாக வாழ்ந்தார். அப்படி அன்பு நிறைந்த வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையில 3 கடினமான பாதைகள் வந்தது. எல்லா தேவனிடத்துல உண்மையாய் அன்பு கூர்ந்து தேவனை இறுக பற்றி கொண்டு தேவனுடைய அன்பை நீங்கள் முழுமையாய் நீங்கள் அந்த அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது இவைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதுக்கு பிற்பாடாக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர என்னென்ன காரியம் என்று சொன்னால், முதலாக இந்த யோசேப்பு சந்தித்தது, he met the pit. அவன் ஒரு பள்ளத்தை சந்தித்தான். he met the pit. அவன் ஒரு கணத்துல தண்ணீராத கிணறுல கீழே போடப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டு இருக்கும் போது அநேக ஜனங்கள், உங்க சொந்தக்காரர்கள், உங்க குடும்பத்தார், உங்க சகோதரர், உங்க சகோதரி, உங்க கணவன், மனைவி உன்னை கீழே போட்டு மிதிக்கிறத உங்களால பார்க்க முடியும். இங்க கீழே தள்ளப்படுவீர்கள். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கீழே போடப்பட்டு நீங்க மேலே எழும்பி வராதபடிக்கு செய்வார்கள். ஆனால் அது தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்டவனுக்கு அது முடிவல்ல. மனுஷன் கொண்டு வருகிறது முடிவல்ல. we should meet the pit. அந்த பிட்டை சந்திக்கிறவங்க தான் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. ரெண்டாவதாக he met the prison. ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக போனான். செய்யப்படாத தவறுக்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டு நிறைய வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் செய்யாத காரியங்களுக்கு நம்ம மேல குற்றம் சாட்டப்படும். அதுக்காக தண்டனைகளை பெறமறியாக வரும். ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பின் வாழ்க்கையில் அது நடந்தது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரனை பார்க்கிறார் என்று சொல்லி, கர்த்தரனை கூர்ந்து கவனிக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவருக்காக அவர் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, ஆண்டவரே நான் பிரிசனுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் இப்படிப்பட்டான பாவ செயலில் ஈடுபட மாட்டேன் என்று தன்னை பிரித்து கொண்ட இந்த யோசேப்பு ஒரு பிரிசனுக்கு போனா. அப்படி உள்ளத்துல பெரிய கேள்வி, நான் ஆண்டவரிடத்துல இவ்வளவு உண்மையா இருக்கிற அன்பு செலுத்துகிறேன், ஆனாலும் ஒரு பிரிசன். முதல்ல ஒரு பிட், ரெண்டாவது ஒரு பிரிசன். நிறைய வேளையில நம்ம ஒரு கட்டப்பட்ட நிலையை போல
அநேக பகுதியில் கட்டப்பட்டிருக்கலாம். நான் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவனா இருக்கலாம். சில காலங்கள் நடக்கும். யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது போல. மூன்றாவதாக, he was filled with pain. அவன் வேதனை வலினால நிரப்பப்பட்டவனா இருந்தான். அந்த சிறைச்சாலையில 2 பேர் இருக்காங்க. அதுல பானபாத்திரக்காரனுக்கு நன்மையான தீர்க்க தரிசனத்தை சொல்லி அனுப்புகிறார். அவன் சொல்றான், வெளியே நான் செய்யக்கூடாத தப்புக்கு தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், எப்படியாவது என்னை வெளியே கொண்டு போயிடு என்று அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறான். ஆனா போனவன் மறந்து போனான். 2 வருஷம் சிறைச்சாலையில செய்யப்படாத தவறுக்கு நன்மை பெற்றவனா மறந்து போனான். வலியோடு கூட இருந்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், நீங்க தேவனிடத்துல அன்பு கூர்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அன்பு இருக்கிறது அப்படி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும்னா உங்க வாழ்க்கையில இந்த 3 காரியம் வருதா பாருங்க. யாரோ உன்னை கீழே போட்டு தள்ளி கொண்டே இருக்கலாம், உங்களை ஏதோ விதத்துல கட்டி இருக்கலாம், நீ செய்யப்படாத தவறுகளுக்காக உன் மேல குற்றம் சாட்டி கொண்டே இருக்கலாம், உன் இருதயம் மல வேதனை வலினால நீங்கள் நிறைஞ்சிருக்கலாம். நீங்க தேவ அன்பினால நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. இவர்கள் மத்தியிலும் நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது, உத்தமமா இருக்கும் போது தேவ அன்பினால நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படி அன்பினால நிறைக்கப்பட்டு இந்த 3 காரியத்தை சந்தித்த இந்த யோசேப்பின் வாழ்க்கையில ஆண்டவர் இறங்கி வந்து தாம் மேல் வைத்த அன்பு நிமித்தமா இந்த இடத்துலலாம் ஆண்டவர் கூட வந்தவர். இப்பொழுது முதலாக இந்த யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அதுக்கு முன்னாடி இருக்கிற 42 தானே அது, 39 40ஆம் வசனம். ஆமென். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பா. ஃபர்ஸ்ட் பி, முதல்ல சொன்ன 3 பி, ஒன்னு பிட்டு, ஒன்னு பிரிசன், ஒன்னு பெயின். ஆனா ஆண்டவர் இந்த தேவனிடத்துல அன்பு கூர்ந்த இந்த யோசேப்புக்கு God took him to the palace. முதலாக ஒரு உயர்ந்த இடத்துக்கு இந்த யோசேப்பை கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தேவ அன்பினால நிரப்பப்பட்டு நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிற இடத்திலிருந்து அப்படின்றதுக்குள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. God took Joseph to the palace. ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு, எல்லா வசதியும் நிறைந்திருக்கிற இடத்துக்கு, அவன் வாழ்க்கையில் இனி எதுக்கும் குறைப்படாத ஒரு இடத்துக்கு, எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருகிற ஒரு இடத்துக்கு, அவன் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு இடத்துக்கு அவனை கொண்டு போய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. எப்படியா சொல்றேன், இந்த நாளிலே இந்த தேவனிடத்திலே நீங்கள் அன்பை நீங்கள் சுதந்தரித்துக் கொண்ட அந்த தேவ அன்பிலே நிற்பீர்களானால் உன்னை கர்த்தர் முதலாக உன் தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு தேவையோ அதெல்லாம் நிறைவாக பூர்த்தி செய்யும்படிக்கு அவர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த 17ஆவது ஆண்டுல வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு அரண்மனை காத்து கொண்டிருக்கிறது, ஒரு நிறைவு காத்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவனிடத்துல நான் அன்பு செலுத்திருக்கிறேன் பிரதர், நான் பிட்ட அனுபவித்திருக்கிறேன், நான் கீழே தள்ளப்பட்டு இருக்கிறேன், என்னை பொய்யா சொல்லி என் மேல அநேக தூய்மையை சொல்லி இருக்கிறாங்க, நான் அநேக வேதனை வலியோடு என் வாழ்க்கை வந்திருக்கிறது, ஆனா கர்த்தர் மேல அன்பு வைத்திருக்கிறேன்னு சொன்னால் you have a palace. உனக்கு ஒரு அரண்மனையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாளுக்கு பிற்பாடா ஒரு நிறைவை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. 2வது காரியம், அந்த தேவனிடத்திலே அன்பு வைத்திருந்த இந்த யோசேப்புக்கு, அன்பு செலுத்தின அன்பிலே நிறைவாயிருந்த யோசேப்புக்கு ஆண்டவர் செய்த 2வது ஒரு ஆசீர்வாதனா, God gave him a best position in the Egypt. முழு எகிப்து தேசத்திலும் ஒரு அதிகாரியாக அவனை மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. God made him in charge for the total Egypt. அந்த முழு எகிப்துக்கும் அவனை அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலவேளையில உங்களையும் எந்த இடத்துல உங்களை உயர்த்த வேண்டுமோ, உடைய வேளையில, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில
இந்த 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 நாட்கள் பிற்பாடாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்து வருகிறதை பார்க்க போகிறீங்க. உங்க குடும்பம் உயர்ந்து வருகிறதை பார்க்க போறீங்க. உங்க பிள்ளைகள் உயர்ந்து வருகிறதை பார்க்க போகிறீர்கள். உங்களை உயர்த்துகிறவர் சர்வ வல்லவர் யோசேப்பின் தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், முதல் காரியம் God take him to the palace. ரெண்டாவது காரியம் அவனுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்தார். மூன்றாவது 52 அதே 41 அதிகாரம் 52 வசனத்தில் God made him prosperous. ஒரு ப்ராஸ்பரிட்டினாலே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. முதலாவனுடைய கீழான தரித்திரமான நிலைமையை மாற்றினார். ரெண்டாவது அவனை ஒரு நல்ல பொசிஷன்ல வைத்தார். மூணாவதாக இந்த யோசேப்பை ஆண்டவராக தேவன் ஒரு ப்ராஸ்பரிட்டிக்குள்ளாக நடத்தினார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு மாத்திரம் இல்லைங்க, நான் எப்பவுமே இந்த யோசேப்பை மாத்திரம் நான் பார்க்கல. யோசேப்பு ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தபடியாலே யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, மனாசே எப்ராயிம் என்று சொல்லி. இந்த 2 பிள்ளைகளையும் யாக்கோபுக்கு 12 கோத்திரம், யோசேப்புக்கு ஒரு கோத்திரத்தை தந்து ஆசீர்வதிக்கணும். ஆனா யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பே உனக்கு ஒண்டிதான் நான் கொடுக்கணும் ஆசீர்வாதம், ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். உனக்கு பதில் உன் 2 பிள்ளைகளை என்னுடைய சந்ததியில கொண்டு வந்து 12 பேர்ல அந்த 2 பிள்ளைகளை நான் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய இந்த யோசேப்பு அவன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால அவனுடைய 2 பிள்ளைகளையும் யாக்கோபினுடைய வம்சத்தில் கொண்டு வந்து அதுல தேவன் எப்ராயிமையும் மனாசே கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீயும் நானும் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பை செலுத்துவோமானா, அப்படியா சொல்லுகிறேன், நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. காரணம் அவர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சுதந்திரவாளியாக பிடித்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஒரு தம்பி கையை தட்டுறான், எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாமே. ஆமென். இப்படிப்பட்டான அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என எபேசியர்ல சொல்லப்படுகிறது. Be rooted and established in the love of God. நீங்கள் அன்பிலே ஆழமாய் வேரூன்றி அதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட அன்பிலே நிற்கணுமா? 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சந்தோஷத்தில் சந்தோஷப்படும், சினைமடையாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். இந்த அன்பிலே நாம் வேரூன்றி நிற்கும் பொழுது யோசேப்பு என்ன ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில சுதந்தரித்து அவருடைய பின் சந்ததிக்கு கொண்டு வந்தாரோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒன்று கேட்கும், ஆண்டவரே நான் குறைவோடு அநேக காரியத்தில் இருக்கிறேன், இந்த அன்பின் ஒரு குறைவு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாச்சுன்னா எல்லாமே சேர்ந்து வந்துருங்க. ஏன்னா இந்த அன்பு நிறைவாய் பெற்றிருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில 3 ஆசீர்வாதம் சொன்ன பாருங்க, அது நம்முடைய பூமியில எல்லா காரியத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்தார். அதை உங்க வாழ்க்கையில கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்போடு கூட வாழ கர்த்தர் நம்முடைய அழைக்கிறார். கடைசியா ஒரு கதை மாத்திரம் உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு அருமையான குடும்பம், கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஆண் பிள்ளை. ஒரு நாள் அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார். வந்த மாத்திரத்தில் அவருக்கு வேலையிலேருந்து வேலை முடிக்காம வந்தார். அவர் கம்ப்யூட்டர் எடுத்து வச்சுன்னு அவர் பணி செய்து கொண்டே இருக்கிறாங்க. களைப்பாக வந்தவர்களுக்கு டீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனைவி நல்லா ஒரு டீயை போட்டு கொண்டு வந்து அந்த டீப்பா மேலே பேப்பர் இருந்தது, நியூஸ் பேப்பர், அது மேலே வைத்து விட்டு போனாங்க. எங்கள் டீ வச்சுக்கிறேன் பாருங்க, எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உள்ள கிச்சனில் சமையல் பண்ணுறாங்க அம்மா. மூத்த மகக்கிட்ட சொன்னாங்க, அம்மா சின்ன குழந்தை விளாண்டுக்கிறான், அவனை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. சரிம்மான்னு சொன்ன பிள்ளை வெளியே விளாட்ற சத்தம் கேட்ட உடனே சின்ன பிள்ளையை விட்டுட்டு அந்த பிள்ளை வெளியே விளையாட போயிட்டாங்க. இந்த பிள்ளை 4 காலில் தவழி வர பிள்ளை அப்படி தவிழ்ந்து வந்து 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 அப்பா அங்கே சீரியஸாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிறாங்க, அம்மா கிச்சனில் இருக்கிறாங்க, அக்கா விளையாட போயிட்டாங்க. அங்கே என்னவோ இருக்குது, அந்த பேப்பர் பூச்சி இழுத்தாங்க பாருங்க, சூடாக இருந்த டீ அந்த பிள்ளை மேலே அப்படியே ஊதிச்சு. வான்னு ஒரு சத்தம் போட்டு அந்த பிள்ளை கதறி அழுகிறது.
அழுகிற வேலை அவங்க அப்பா கம்ப்யூட்டர் போட்டு அந்த பிள்ளைய தூக்குறாரு. கிச்சன்லேருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓடியாடுறாங்க. வந்து பார்க்குறாங்க, வெளியே விளாண்டுது பிள்ளைய ஓடியாறாங்க, குழந்தை கத்துதேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்த அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த குழந்தைய வாங்கிட்டு சொன்னாங்களாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே அந்த குழந்தைய வாங்கி அதை அவங்க தேய்க்கிறாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லைங்க, கொஞ்ச நேரம் உன் முன்னாடி நின்று உன் கையில் இந்த டீயை கொடுத்துட்டு போயிருந்தா நீ கையில் வச்சது இப்போ இந்த பிள்ளை மேலே இந்த டீ ஊற்றி இருக்காதே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த டீ உங்கள் கை கொடுக்காம இந்த டீப்பா மேலே வச்சுட்டு போயிட்டேன்னு. அந்த சின்ன மக அழுதாலாம், அம்மா நீங்கள் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன், நீங்கள் என்கிட்ட தான் இந்த பிள்ளைய பார்த்துக்க சொல்லி சொன்னீங்க, நான் தான் பிள்ளைய விட்டுட்டு வெளியே போயிட்டு விளையாட போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் அழுகிறேன். அவங்க அப்பா சொன்னாராம், நீங்கள்லாம் யாரும் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன்னு. அவங்க அப்பா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ வந்து டீ கொடுக்கும் போதே அதை உடனே நான் வாங்கி குடிச்சிருந்தா இப்படி வந்திருக்காது என்று சொல்லி 3 பேரும் தான் தப்பை மற்றவங்க மேலே சொல்லாமல் தான் மேலே அவங்க சொன்னபடியால் அந்த அந்த 3 குடும்பத்தில் மேலே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கசப்பு வரல, அந்த பிள்ளைக்கு ஒரு அன்பை செலுத்தினார்கள். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணிட்டேன், இது காரணம் நான் தான் அப்படி ஏற்றுக்கிறதுக்கு மனம் இல்லாததுனால குடும்பங்கள் உடைந்திருக்கிறது, வாழ்க்கைகள் உடைந்திருக்கிறது, அநேக பகுதிகள் உறவுகள் உடைந்திருக்கிறது, எல்லாவற்றத்துக்கு மேலே கிறிஸ்தவம் உடைந்து போயிருக்கிறது. அன்பு இல்லாததுனால, ஒரு அன்பு செலுத்தாததினால இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பை பரிசுத்தாவினாலே உங்கள் இருதயத்தில் ஊற்ற விரும்புகிறேன், என் அன்பிலே நீங்கள் நேரூன்றி நிற்கும்படி அன்போடு கூட அழைக்கிற. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, பரிசுத்தாவினாலே உங்கள் அன்பை என் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா, என் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா, என் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் உண்டு உண்டு. பாவம் இல்லை அங்கே, சாபம் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, அங்கே சாபம் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். சேர்ந்து ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பினால நிரப்புங்க. யோசேப்பை போல ஒரு அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்படும் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. ஆதி இல்லை, கடும் பசியும் இல்லை, பாவம் இல்லை,
அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று, இயேசுவின் குடும்பம் ஒன்று ஒன்று, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அடைய கண்களை மூடி ஆண்டவரே, உடைய அன்பினால் எங்களை நிரப்பும். நான் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறத போல நீங்கள் என் அன்பிலே நிலைத்துருங்கள். ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நாம் கண் காணவில்லை, நாம் செவி அதை கேட்கவில்லை, மனதிலே அது தோன்றவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக தேவனிடத்திலே யோசேப்பு அன்பு வைத்து தன் வாலிப நாட்களிலிருந்து ஆண்டவருடைய அன்பே நிலைத்திருந்தபடியாலே அவனை கர்த்தர் ஒரு அரண்மனைக்கு கொண்டு வதை அவன் கண் பார்க்கவில்லை, அவன் காதலே கேட்கல, அவன் மனதிலே தோன்றல. அவன் எகிப்து தேசம் முழுவதுமாக ஒரு பெரிய அதிகாரியாய் வருவான் என்று அவன் கண்கள் பார்க்கவில்லை, அவன் செவியிலே கேட்கல, அவன் மனதிலே தோன்றல. அவன் என் பிள்ளைகள் இரட்டத்தினியான ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டு வருவார்கள், ஒரு சேமமாக இடத்துல தேவனை வைப்பார் என்று இந்த யோசேப்புக்கு தெரியல. ஆனால் ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்திக் கொண்டிருந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த யோசேப்புக்குள்ள இருந்த அன்பு, யோசுவாக்குள்ள இருந்த அன்பு, தானியேலுக்குள்ள இருந்த அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த தேவ அன்பு, பவுலுக்குள்ள இருந்த தேவ அன்பை எங்களுக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. கேட்பீர்களா? ஹalleluya, thank you Jesus, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்படும். ஹalleluya, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தீரோ அப்படியா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் முட்டமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க, அன்பிலே வேரூன்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாழும்படிக்கு, அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படிக்கு கிறிஸ்துவின் அன்பிலே இன்னும் அதிகமாய் காணப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்தான். யோசேப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகாரத்துக்கு பவருக்கு வந்த பின்னாடி போத்திபார் மனைவியை ஆண்டவரே அவன் பழி வாங்கவில்லை. ஆண்டவரே சிறைச்சாலையிலிருந்து பேலஸ்க்கு வந்த பின்னாடி பானபாத்தனை கூப்பிட்டு நீ எனக்கு நினைக்காமல் போய்விட்டாயா என்று சொல்லி அவனை குற்றம் சாட்டவில்லை. ஆனால் மாறாய் தேவனிடத்திலே அன்பு செலுத்திக் கொண்டிருந்தான். அவன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தான். நீயும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அன்பில நிலைத்திருந்தான். உன் சபைக்கு நீ ஆசீர்வாதமாய், உன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், உன் பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீயும் நானும் பாத்திரவானாய் இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் அப்படிப்பட்ட அன்பினாலே தர் ஆசீர்வதித்து நிரப்புவாராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.